என்னாச்சு? சரஸ்வதியை பார்க்க போயிட்டு அக்கா இன்னுமே வரல. சீக்கிரமா வரலாம்ல. குழந்தை பிறந்துச்சா என்னன்னு கூட தெரியலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டா, அடிச்சாலும் எடுக்க மாட்டா. ரொம்ப நேரம் ஆச்சு அட்மிட் பண்ணி, இன்னுமா குழந்தை பிறக்கல? என்ன பிரச்சனை? என்ன இருக்கும்? ஒன்றும் புரிய மாட்டேங்க. காவியா, என்னம்மா? என்னடி பூமாரி ஏதாவது ஃபோன் பண்ணாளா? அங்க சரஸ்வதிக்கு என்ன ஆச்சாம்? குழந்தை பிறந்துச்சா என்ன? தெரியலம்மா. பூமாரி அக்காவுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்கல. அவ கையில எதுக்கு தான் ஃபோன் வச்சுக்கான்னு தெரியல. பேசாம தூர போட்டு போலாம்ல அந்த ஃபோனை. சரி, ஏன்டி இப்படி கோவப்படுற? பின்ன என்னம்மா, ஃபோனுங்கிறது ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் அடிச்சோம்னா எடுக்கிறதுக்கு தான் ஃபோன் வச்சிருக்காங்க. சும்மா வச்சுக்கணும். சரி விடு, அங்க என்ன பிரச்சனையோ யாரு கண்டா? அதனால கண்டு பூமாரி ஃபோன் எடுக்காம இருக்கலாம்ல. என்னதான் பிரச்சனையா இருக்கட்டுமே, ஃபோன் பண்ணி சரஸ்வதிங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றதுல என்ன ஆக போகுது? அதுவும் சரிதான். பூமாரி என்ன பண்றாளோ தெரியலையே. வரட்டும் வரட்டும். அதுக்காண்டி நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கா ஓட முடியும்? நீ வேணா ஒரு 8 போய் பாத்துட்டு வாண்டி, நாங்க வேணா குழந்தைய பாத்துக்கிடுறேன். அம்மா நீங்க வேற, அவ செத்த நேரத்துக்கு ஒருக்கா அழுவா. இதுல நீங்க எப்படி அவளை பாத்துக்கிட முடியும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அக்கா வரலன்ட்டா நீ வேணா போய் பாத்துட்டு வா. நான் எப்படிடி இவ்வளோ தூரம் போக முடியும்? இன்னொரு நாளைக்கு தான் போகணும். உங்க சித்தியும் வருவாள்ல, அவளை கூப்பிட்டு போகணும். ஆனந்தி எங்க இருக்கா? தெரியல என்னன்ட்டு. பூமாரி அக்கா வந்தாதான் யார் யார் இருக்கா என்ன ஏதுன்ட்டு தெரியும். அம்மா வாக்கா. உனக்கு எதுக்கு போனு? எனக்கு தெரியல. என்ன சொல்ற காவியா? போனா? ஆமா, உனக்கு எதுக்கு போனு? என்னடி சொல்ற? தெளிவா சொல்லு. பின்ன போன் எத்தனை வாட்டி அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்க. உன் இஷ்டத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்க. அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நாங்க இங்க நின்று முழிச்சிட்டு இருக்கணுமா? இங்க இருந்து என்ன கார் இருக்கா அங்க வர்றதுக்கு டக்குன்னு? ஓ அத சொல்றியா? போன் எடுக்கிறதுக்கு நினைவே இல்ல காவியா. சரஸ்வதிக்கு பையன் பிறந்திருக்கு. அப்படியா? இப்ப எப்படி இருக்காங்க? பார்க்க விடல. 1 ஹவருக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அட அப்படியா? சரஸ்வதி இப்ப நல்லா இருக்காளாமா? தெரியலம்மா, நாங்க யாருமே உள்ள போய் பார்க்கல. டாக்டர்கிட்ட கேட்ட வர நல்லா இருக்காங்க தான். அப்படியா? பையனை பாத்தியா? பார்த்தேன். அக்கா நான் வரலன்ட்டு அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே காவியா. என்னக்கா பண்றது? இங்க இருந்து ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயுமே போக முடியல. எதா இருந்தாலுமே கார் வேணும் போல இருக்கு. நம்ம வீட்டுல இருந்தப்பவாச்சும் அங்க இருந்து கிட்டத்திலே போயிடலாம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்துல தானே இருந்துச்சு. ஆமா காவியா, எனக்கே போறதுக்கு ரொம்ப டயம் ஆயிட்டு. அதனாலதான் அங்க போய் பார்த்தா பூமிக்கா எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் தான் கடைசி. அத்தை வேற நீ ஏன் லேட்டா வந்தேன்னு என்ன பிடிச்சி கேக்குறாங்க. நான் என்ன வேணும்னா லேட்டா வந்தேன்? இங்க இருந்து நடந்து போக வேணாமா? ஏன் பூமாரி நடந்தா போன இங்க இருந்து? அம்மா நடந்து போனா இப்போதைக்கு நான் திரும்பி வந்தே இருக்க முடியாது. ஆட்டோல தான் போனேன். ஆட்டோல தானடி போனேன், அதுக்கு மிதியமா தூரமாயிட்டு. ஆமாம்மா, எல்லாமே இங்க இருந்து தூரமா தான் இருக்கு. பூமரிக்கா, சரஸ்வதியோட மாமியார் வந்தாங்களா? அது எப்படி காவியா வருவாங்க? அதான் உனக்கு தெரியும்ல. அவங்க எந்த காலத்துக்கு திருந்துறதுக்கு அவங்கெல்லாம் வர கிடையாது. நாங்க மட்டும்தான் இருந்தோம். ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியல. என்னக்கா? ஆமா அது அவங்களோட குணம். என்ன பண்றது? ஏன் பூமாரி, உன் அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. என்னதான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அங்க வா அங்க வான்னுட்டு. எப்படி வர முடியும்? ஏன் என்னவா? இங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளவா கூப்பிட்டு இருக்காங்க? ஆமா, எதா இருந்தாலும் அவங்களுக்கு நான் இல்லைன்னா முடியாதுல்ல. அதான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்குன்னு டக்குன்னு கிளம்பிட முடியுமா? நீ பேசாம இங்கே இரு. இல்லம்மா சொல்றேன். அதான் 1 மாசம் ஆக போகுதுல. காவியா வேணா இங்க இருக்கட்டும், நான் வேணா போகட்டுமா? நீ போனா போக்கா. அங்க எல்லா வேலையும் நீ இல்லாம நடக்காது. அதுவும் இல்லாம அந்த அனோக்காக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனந்திக்கும் ஒன்றும் தெரியாது. நீ தான் இருந்து எல்லா சமையல் வேலையும் ஃபர்ஸ்ட் ஆளா பார்த்து முடிப்ப. இப்போ அந்த 2ஐயும் சமையல் கட்டில் விட்டா அவ்வளோதான், முட்டிக்கிட்டு தான் கிடக்குங்க. ஆமா காவியா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்னத்தை யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேணாம். 2 மாசத்துக்கு பேசாம இங்கே இருப்பு மாதிரி. என்னம்மா நீங்க புரிஞ்சுக்காம ஒன்னொன்னா பேசிட்டே இருக்கீங்க? ஆமாடி, உனக்கு இப்போ அந்த வீட்டுக்கு போகணும். அதுலதான் எண்ணெய் ஃபுல்லா இருக்கு. எதுக்கு போற? அந்த வீட்டுல போய் எல்லாருக்கும் வேலை பார்த்து கொடுக்க போற? அங்க போனா உன் இஷ்டப்படி இருக்கலாம். உன் மாமியாரும் உன்னை ஒன்னும் கேட்க மாட்டாங்க, உன் மாப்பிள்ளையும் ஒன்னும் கேட்க மாட்டாரு. அதுக்கு தானே அங்க போகணும்னு துள்ளிட்டு நிக்கிற. பாரு காவியா, அம்மா என்கிட்ட எப்படி பேசுறாங்கன்ட்டு. 2 நாளா நீ பார்க்க தானே செய்ற. ரொம்ப இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா உங்களுக்கு? பூமாரி அக்கா கிட்ட எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ட்டு எனக்கு தெரியும். அவ ஒழுங்கே கிடையாது, அதான் இப்படி நடந்துகிட்டு இருக்க. பூமாரி அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணாளா? அவ பண்றது ஃபுல்லா இப்ப தப்பா தானே இருக்கு. அம்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இப்படியே என்ன ஏதாவது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். போவேன். உன்னை யார் இப்ப போக விட போறா? போனா எங்கனாலும் சுத்தலாம், யாருனாலும் கேட்க மாட்டானுங்க. திமுறா, ஒழுங்கா உள்ள போடி. அம்மா ரொம்ப பண்றீங்க. என்ன ஆச்சுமா? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாம இருக்க வர நல்லது. ஆமா தெரிஞ்சதுன்னு வையா, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. அது அம்மாவால தாங்கிக்க முடியுமா? முடியாதுல. அதுக்காக தான் அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க. என்ன பூமாரி
பூமாரி அக்கா, நீயாவது சொல்லு, எதுக்கு அம்மா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க? அம்மா இப்படியெல்லாம் உன்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்களே. என்கிட்டயாச்சும் தொட்ட 90க்கு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எட்டி இதை அதை செய், அதை இதை செய்யின்னுக்கிட்டு. உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிடவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் பொறுமையாக தானே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட அம்மாவே இன்னைக்கு கோவப்பட்டு உன்கிட்ட கத்துறாங்கன்னா ஏதோ சம்திங் ராங் மாதிரி தெரியுதே. என்னக்கா பண்ண? ஆமாடி, மாத்தி மாத்தி என்னே பிடிங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தா உடனே நான் தான் காரணமா? அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நான் தான் காரணம். இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நான் தான் காரணம். நான் மட்டும் எனக்குன்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல. அதான் உங்களுக்கு மெயின் கோஸா இருக்கும். என்ன பூமாரிக்கா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா. அம்மாக்கு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, இங்கே இருக்கணும், பேசாம இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க என்னமோ இன்னும் சின்ன பப்பா நினைக்கிறாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பேச விட மாட்டேங்காங்க காவியா. என்னது அப்படி இருக்காங்க? ஆமா, என்னம்மா நீங்க பூமாரிக்கா ஃப்ரெண்டு கூட பேச விட மாட்டேங்கீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏண்டி ஃப்ரெண்டுன்னு கேக்குறாள, என்ன ஃப்ரெண்டுன்னு முதல்ல கேளுடி. அதையும் நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனைன்ட்டு உங்ககிட்ட கேட்டா தானே தெரியும். என்ன பார்க்கணும்ட்டு ஒரு பையன் வந்தாண்டி. அவனை பார்த்தாலே ஒரு மாதிரியா தெரியறான். அவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க உன் அக்கா. யாரு? அந்த ஒல்லியா ஒருத்த வருவானே அவனா? ஆமாடி, அவன்தான். பாரு காவியா, அம்மா எப்படி பேசுறாங்கன்ட்டு. அவங்க முன்னாடியே இன்சல்ட் பண்ணி விட்டாங்க. கமலும் கவியும் ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்க எவ்வளவு இன்சல்ட்டிங்கா எஞ்சி போனாங்கன்ட்டு. எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம். அம்மா அண்ணா பேசாம இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல பேசினதுக்கு. சரி விடு பூமாரி அக்கா. இங்க பாரு காவியா, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்துட்டா நீ சும்மா தான் இருப்பியா? நீயே சொல்லு பாப்போம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்ப என்ன? ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. அருண் கூட ஒன்றும் கேட்கல. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல. சரி விடு, அது உன் இஷ்டம். அதுல நான் தலையிட்டு இருக்க முடியாதுல்லக்கா. நீ எவ்வளவு ஜெனியூனா நடந்துக்கிற, அம்மாவே அப்படி நடந்துக்க சொல்லு. எடு விளக்குமாறு, அப்படி நடந்துக்கிடணுமாம்ல. ஆளை பாரு, இங்க பாருடி. இனிமே அவன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரு கவியா என்கிட்ட எப்படி பேசுறாங்கன்ட்டு. அம்மா, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமா. யார் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதான் அருண் மாமாவே ஒன்னும் சொல்லல. நீ ஏமா தேவையில்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? ஏண்டி, அவனை பார்த்தா தெரியாது நல்ல ஃப்ரெண்டா இல்ல நார ஃப்ரெண்டான்ட்டு. பார்த்தாலே பிடிக்கல காவியா. அப்படி இருக்கான் பாக்குறதுக்கே. அவன் கூட எல்லாம் ஃப்ரெண்டுட்டு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கல காவியா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. அவன் சத்தியமா நல்லவனாவே இருக்க முடியாது. ஆமா ஆமா, உங்களுக்கு நல்லது பண்ணவங்கன்னா நல்லவங்க, இல்லனா கெட்டவங்க. உங்க ஹிஸ்டரியே அப்படித்தானே. இங்க பாரு பூமாரி, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. உள்ள போ, தேவையில்லாத பேசிக்கிட்டு. பாத்தியா காவியா, அம்மா என்கிட்ட எப்படி நடந்துக்கிடுறாங்கன்ட்டு. இதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ட்டு சொல்றேன். நான் பேசாம அங்கே போறேன்ப்பா. இதனால போறியா இல்ல நான் தடையா இருக்கேன்ட்டு போறியா உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு? அம்மா ரொம்ப பேசுறீங்கம்மா, எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பேசுறது. நீ பண்றது கூட தான் பூமாரி எனக்கு பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஷிப் வேணா ஒண்ணு வேணாம், விட்டுட்டு சும்மா இரு. அதெல்லாம் விட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் கூப்பிட்டா நான் போக தான் செய்வேன். போனீனா இனிமே கால் இருக்காது சொல்லிட்டேன். இந்த அம்மா ஏன்டா இப்படி கிறுக்கு மாதிரி நடந்துக்கிறாங்களோ தெரியல. பூமாரி அக்கா, கோவத்துல வார்த்தையை விடாத. இல்ல கவியா, நீயே பாரு எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. சரி விடு, அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. 2 நாள் சரியாயிரும். ஏன் கவியா, கமலை பார்த்தா உனக்கு ஏதாவது தப்பா தெரியுதா? ரொம்ப நல்ல பையன் அவன். அவனை போய் தப்பானவன்னு சொல்றாங்க அம்மா. ஒருத்தவங்கள கண்ணால பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு எப்படி அம்மாவால சொல்ல முடியுது? நீயே சொல்ல பாப்போம். அக்கா, அம்மாவோட யூகத்துல அப்படி சொல்றாங்க பொல்லாதவன்ட்டு. நம்ம அப்படி எடுத்துக்கிடணும்னு அவசியம் இல்லைல. இருந்தாலும் அம்மா சொல்றதையும் நீ மைண்ட்ல ஏத்திக்கோ. அவன் கூட ரொம்ப பழகாதேங்கிறேன். ஏன் கவியா, எப்பவாச்சும் தான் வெளியே பார்ட்டி அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கூட போகாட்டி எப்படி? இங்க இருக்க வரை நீ போக முடியாதுக்கா. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேணா போய்க்கோ. அப்பதான் அருண் மாமா உன்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா, அருண் கண்டிப்பா என்ன புரிஞ்சுதான் நடந்துப்பாரு. அவரெல்லாம் இந்த மாதிரி பேச ஆளே கிடையாது. அப்புறம் என்ன, விடு பிரச்சனையா. சரி கவியா, நான் ஈவினிங் மேல சரஸ்வதியை பார்க்க போவேன். நீ வரியா கூட? அம்மா மட்டும் தனியா இருப்பாங்களே. பூமாரிக்கா, நீ வேணா இங்கே இரு, நான் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வர்றேன். அம்மாவை கூப்பிட்டா போற? ஆமாக்கா, நீ தான் போயிட்டு வந்துட்டீல. நீ இருந்தா குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவில. அம்மாவும் சரஸ்வதி பார்க்கணும்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நானும் அம்மாவும் வேணா போயிட்டு வர்றோம். சரி ஓகே.